வணக்கம் ஜி. வணக்கம். நான் வழக்கறிஞர் எம்ஜிஆர் புகழேந்தி பிஜேபில இருந்து பேசுறேங்க. சொல்லுங்க. வணக்கம் ஜி. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவர். அவர் கைது செய்யப்பட்டார். 9 பிரிவுகள்ல வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டு இருக்கிறார். அவரோட வழக்கோட நகர்வுகள்லாம் எப்படி ஜி போயிட்டு இருக்கு? சார், அதாவது சார், முந்தா நேத்து பேசுறாரு. என்னதான் இருந்தாலும் நாளைக்கு அசெம்பிளி கூடுது. எதிர்க்கட்சி தலைவர் என்ன பண்ணிருக்கணும்? அரசு என்ன பண்ணிருக்கணும்? சம்மன் அனுப்பி அவரை என்கொயரி பண்ணி அதுக்கப்புறம் என்ன இதுலயே காட்டுறாங்க? எவ்வளவு பெரிய விஷயங்கள் நடந்துட்டு இருக்குது. காவிரி விஷயம் தண்ணி போலன்னு போராட்டம் பண்ணிட்டு இருக்கான். ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான விவசாயி திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க. இது தேவையில்லாத. இப்ப அவங்க திமுக வளர்த்து விடுறாங்க ஜி. இதான் நடக்குது. அவரெல்லாம் இல்லாம அவர் கைது செய்யப்பட்ட பிறகு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல அங்கங்க சாலை சும்மா இருந்த டிஎம்கேவை வளர்த்து விடுறாங்க. பாட்டுக்கு ஒதுங்கி அவங்க வேலையை பார்த்துருந்தாங்க. இல்லாம அவங்கள சீண்டி விட்டாங்க. அது எப்பவுமே ஒரு கட்சி தலைவர், அவர் தான் வாரிசு அரசியல். இந்த கட்சியில அவர் வாரிசு. கைது பண்ணா நிச்சயமா பெரிய கட்டுக்கோப்பு இருக்கிற கட்சி அது. தமிழ்நாடு ஃபுல்லா கிளை கட்சி. நிச்சயமா பெரிய போராட்டம் பண்ணுவாங்க. அதை பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அந்த கட்சிக்கு வேலை கொடுத்துட்டாங்க. ஒரு விஷயம் ஜி, நான் பார்த்தேன். இப்ப அக்யூஸ்டே ஏத்துறாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க போலீஸ் அரெஸ்ட் பண்ண வந்திருக்காங்க. கோர்ட்ல ஏத்துறாங்க. இந்த கூட இவங்க எல்லாம் ஏன் கூட்டு போறாங்க? அமைச்சர்கள், இப்ப தற்போது எம்எல்ஏ, அப்புறம் திமுக முன்னாள் கவுன்சிலரு, இவங்களும் அதே டெம்போ டிராவலர் போடுறாங்க. அரசு வாகனம் டூரிஸ்ட் வெஹிக்கிளா? அது கேக்குறேன். அரசு வாகனம் டூரிஸ்ட் வெஹிக்கிளா? இங்க இருந்து தஞ்சாவூருக்கு டூரிஸ்ட் போறாங்களா? அவங்க ஒன்லி அக்யூஸ்ட் கூட்டு, அட்வொகேட் கூட கூட்டு போடாதுங்க. அட்வொகேட் கூட அங்க போலீஸ் ஸ்டேஷன் தான் போகணும். பெரிய தப்பு பண்றாங்க. என்ன கவர்மெண்ட் இது? டம்மி கவர்மெண்ட்டுங்க இது. இந்த கவர்மெண்ட், ஹோம் மினிஸ்ட்ரி டம்மி. என்ன சம்மன் அனுப்பி கூப்பிட்டுருக்கணும். அது தப்பு பண்ணிட்டாங்க. ஓகே, அரெஸ்ட் பண்ண வரீங்க. பக்காவா பண்ணல அரெஸ்ட். கோர்ட்ல பெட்டிஷன் போட்டு அரெஸ்ட் பண்ணக்கூடாது சொல்லிட்டாங்க. கவர்மெண்ட் அட்வொகேட் ஓகே சொல்லிட்டாரு. அரைச்சு அமிச்சிருவோம் சொல்லிட்டாங்க. ஓகே, அப்படி இருந்தா கூட எப்படி இவங்க இவ்வளவு பேரை வண்டியில கூட்டு போவாங்க? இது மாதிரி 5-10 பேரை துணைக்கு கல்யாணத்துக்கு போறாரு அவரு. துணை மாப்பிள்ளைய அவங்கலாம் கூட போற மந்திரிக்கு முன்னாள் அமைச்சர் சேகர் பாபு, முன்னாள் அமைச்சர் மா சுப்பிரமணியம் யாரு மாப்பிள்ளை தோழர்களான்னு கேக்குறேன். கூட்டு போறாங்க போலீஸ். போலீஸ் மேல நடவடிக்கை எடுக்கணும். பண்ண ஒழுங்கா செய்யற வேலைய இல்ல பிடிக்காதீங்க. ஏன் பிடிக்கிறீங்க? போய் பெரிய தப்பு தெரியுங்களா? சட்டத்துக்கு பெரிய தப்பு. யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க. இதை எப்படிங்க வண்டியில ஏற்றிட்டு போலாம்? அரசு வெஹிக்கிள் எப்படின்னு கூட்டு போலாம்? கூட்டு போகும்போது விசாரணை கூட்டு போய் எப்படி கூட்டு போலாம்? பெரிய தப்பு. உங்களுக்கு நீங்க ஒரு மீடியா, நான் சொல்றது உண்மையா இல்லையா சொல்லுங்க. இல்ல, அவரு கைதாவறத அவங்க தடுத்து இருக்கலாம். அதனால அவங்களையும் சேர்ந்து கைது பண்ணிருக்கலாம். அவங்க மேல எஃப்ஐஆர் போட்டுக்கணும். எஃப்ஐஆர் போட்டு லோக்கல் ஸ்டேஷன் தான் போகணும். நீலகிரி போலீஸ் ஸ்டேஷன் அரெஸ்ட் பண்ணணும். அவர் கூட்டு போகணும்னு அவசியம் இல்லையே. எந்த லிமிட்ல அரெஸ்ட் பண்றாங்களோ அந்த லிமிட்ல அவங்களை ரிமாண்ட் பண்ணிருக்கணும். காவல் பணியை செய்ய விடாம தடுத்தவங்களுக்கு கைது பண்ணி அரெஸ்ட் பண்ணிருக்கணும். ஊர்வலம் மாப்பிள்ளைக்கு தோழலாம் போறாங்க அவங்க அமைச்சர்கள் எல்லாம். அவங்க போலீஸ்காரங்க கூட்டு போற போலீஸ்காரங்க என்ன பண்ணாங்க? 8 மணி நேரம் நின்றுட்டு போறாங்க. உட்காரதுக்கு இடம் இல்ல டெம்போ டிராவலர்ல. அதாவது போலீஸ் அமைச்சர் கரெக்டா வேலை செய்யணும். இதுக்கெல்லாம் நாலேஜ் வேணும். நாலேஜ் இல்லாத அமைச்சர்கள் தான் இப்படிதான். தலைமையே நாலேஜ் இல்லாத தலைமை. அதான் இப்படி நடந்திருக்குது. இருந்தாலும் இதுவரை பாஜக செய்ய முடியாதத, அதிமுக செய்ய முடியாதத இப்போது தாவேக அரசாங்கம் செய்து இருக்கிறது அப்படின்னு சொல்லி எல்லாரும் பாராட்டிட்டு இருக்காங்க. அரெஸ்ட் பண்றதா நாளைக்கு அசம்பிளி நடக்குது. இப்ப கிரேஸ் இப்ப என்ன சொல்றாங்க பாத்தீங்களா? திமுக ஊழல் பண்ணாங்க, எல்லாம் தப்பு, பேசுனது பெரிய தப்பு. அது பெண்களை தவறா பேசுறது யாரும் இருக்க முடியாது. இந்தியாவில உலகம் முழு எங்க போனாலும் மரியாதை இருக்கு. அது பெரிய தப்பு அவர் பேசுனது. அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆனா இவ்வளவு அவசரமா கைது பண்ணணும்னு அவசியம் கேக்குறேன். அதை பிளஸ் பண்ணிக்கிறாங்கல்ல. ஊழல் பண்ண கட்சி இவங்க திமுக. இப்ப அதை பிளஸ் ஆக்கிட்டாங்கல்ல அவங்க. போராட்டம், ஆர்ப்பாட்டம், ஒரு அரசியல் பண்ணிட்டாங்கல்ல அவங்க. இப்ப ஒரு பொறுமையா நீங்க சம்மன் அனுப்பிட்டு அவங்க விசாரணை கூப்பிட்டு விளக்கம் கேட்டு அதுக்கப்புறம் கைது நடவடிக்கை பண்ணிட்டு அதுக்கு எந்த இஷ்யூவும் வந்திருக்காது. இப்ப அதிரடியா என்ன ஆயிட போகுது? அவர் ஓடி போயிட போறாரா? என்ன ஆயிடுச்சு? பயப்படுறாங்க. திமுக அசம்பிளில பேஸ் பண்ண தைரியம் இல்ல. தாவேக்காக தானே மக்கள் நினைப்பாங்க. தாவேக்காவோட பட்ஜெட்ல எழுத்து பேசுறதுக்கு எதிர்கட்சியில இருக்கு நினைக்கிறாங்கன்னு நினைப்பாங்கல்ல. அப்படித்தானே ப்ரொபகண்டா பண்றாங்க. இப்ப உங்களுக்கு அவசரம், அவ்வளவு அவசரம். எவ்வளவு அவசரமான பிரச்சனைகள் தமிழ்நாட்டுல இருக்கு. கரண்ட் இல்ல. நீலகிரியிலேயே கரண்ட் இல்ல சார். மாசமா மறியல் பண்றாங்க மக்கள். வீடு இருக்கிற ஏரியால மெயின் ரோடு ஈஸியால மறியல் பண்றாங்க. பார்த்திருப்பீங்க, செய்திகள் எல்லாம் பார்த்திருப்பீங்க. இந்த அரசு ஒரு அதாவது விவரம் இல்லாம செயல்பட்டு இருக்கிறாங்க ஜி. நடக்குது தமிழ்நாட்டுல. கைது பண்ணக்கூடாதுன்னு யாரும் சொல்லல. பெரிய தப்பு அவர் பேசுனது. விவசாயிகள் போராட்டத்துல போய் இது பேசுறீங்க.
காவேரி எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கு, எவ்வளவு நமக்கு எவ்வளவு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ், 350 கிலோமீட்டர் நமக்கு ஓடுது. அவனுக்கு 200 கிலோமீட்டர் தான் ஓடுது கர்நாடகாவுக்கு, நமக்கு தான் அதிகமா பாயுது. அதை பத்தி எல்லாம் பேசுங்க. தண்ணி அதிகமா தரணும். ஆல்ரெடி சுப்ரீம் கோர்ட்ல போய் தீர்வு ஆயிடுச்சு. இனிமேல் அதை பத்தி பேசவே யாருக்கும் அர்த்தம் இல்ல. அவங்க என்ன தப்பு பண்ண கோர்ட்ல கேட்டுக்கலாம். இனிமேல் அவங்க கொடுக்க வேண்டியதான் அவங்க மேல தண்ணிய. எந்த ரைட்ஸ் இல்ல அவங்களுக்கு. இப்ப கூட ஓவர்ஃப்ளோ ஆகி தான் வந்திருக்கு தண்ணி. இவங்க சொல்லி எல்லாம் வரல. அங்க பயங்கர கடும் மழை. அங்க எல்லா இடத்துலயும் மழை பெஞ்சு தண்ணி ஓவர்ஃப்ளோ ஆகி எல்லா டேமும் ஃபுல் ஆயிடுச்சு. அதனால தான் கொடுத்துருக்கானுங்க, இல்ல கொடுத்துருக்க மாட்டானுங்க. கண்டெம்ட் போடுங்க. இந்த ஆணையோட நடவடிக்கையை செயல்படுத்தல சொல்லி கண்டெம்ட் போடுங்க போய். அதை விட்டுட்டு தேவையில்லாம என்னதான் செயல்படுறாங்க தெரியல இந்த மந்திரி, இந்த அரசு. அதாவது மெச்சூரிட்டி இல்லாத அரசுங்க. 90 நாள்லயே ஒரு 70 நாள் தான் ஆகுது. எதுக்குமே ஒரு மந்திரி ஒருத்தன் பார்த்தா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு விஷயம் நான் பார்த்தேன். தமிழ் 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 சொல்றாங்க சார் தமிழ்நாட்டுல. இந்த தமிழ் ஆர்வலர்கள் தமிழ்நாட்டை தமிழ் சொல்லி தமிழ்நாட்டை நாசம் பண்ணிட்டாங்க 60 வருஷமா திராவிட கட்சிகள். எடுத்துக்காட்டு என்னன்னா 1,60,000 தமிழர்களை கொன்னாங்க ஸ்ரீலங்கால. காரணம் யாரு? அந்த தமிழக தலைவர் பிரபாகரன் பேரை சொல்லி வாழ்ந்த ஒருத்தர் வைகோ இன்னைக்கு டெல்லியில புக் வெளியிட்டு இருக்காரு. அவர் 30 வருஷம் பார்லிமெண்ட்ல என்ன பேசினார்னு. யார் தெரியுங்களா? காங்கிரஸோட தலைவர். இது மாதிரி கேவலமான பிரிவு தமிழ்நாடு நாய் கூட மதிக்க மாட்டேங்குது. தமிழ்நாடுன்னா வட இந்தியாலையும் சரி எங்கேயுமே மரியாதையே இல்லை. அது காரணம் வந்து தமிழ் பேசி திராவிடம் பேசி தமிழ்நாட்டை நாசம் பண்ணவங்க தான். இப்ப இந்த திராவிடம் இல்லாத தமிழ்நாடு உருவாகுதோ அப்பதான் தமிழ்நாடு வழங்கும். ஆனா ஒரு தரப்பு பாத்தீங்கன்னா இவரை வந்து பாராட்டிட்டு இருக்கிறாங்க. உதயநிதி அவர்களே கைது பண்ணிட்டீங்க அந்த மாதிரி சொல்றாங்க. பெண்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறாங்க. இன்னைக்கு கைது பண்றதை அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்கல்ல. இன்னைக்கு கைது பண்றதை வந்து இந்த கேஸ பொறுத்தளவு சார், இன்னைக்கு கைது பண்ணதை பாத்தீங்கன்னா அந்த வீடியோ பாத்தீங்களா நீங்க? பாத்துருங்க. என்ன சொல்றாங்க பாத்தீங்களா? அவருக்கு எந்த நடிகை பேரும் சொல்ல பப்ளிக் கட்சிக்காரன் தான் சொல்றான். வார்த்தை பெரும் தப்பு தான். அதுக்கு அப்பயே பதில் சொல்லிடுறாரு. நான் காவேரி பத்தி அப்பயே பதில் சொல்றாரு. கோர்ட்டுக்கு போல நிக்காது, இந்த காலத்துல நிக்காது. ஏன்னா அப்பயே, அதாவது இன்னைக்கு கேஸ் போடுறதுக்கு சொல்ல அப்பயே சொல்லிடுறாரு. நான் இதை பத்தி தெரியாதுங்க, நான் காவேரி தண்ணி பத்தி பேசுறாங்கன்னு சொல்லிட்டாரு அவரு. அது க்ளோஸ்ட். அது நிக்கவே நிக்காது கேஸ். ஏன்னா நல்ல ஜீனியஸ் அட்வொகேட். நானும் 20-21 வருஷமா பிராக்டிஸ் பண்றேன் அட்வொகேட். நானு நிக்கவே நிக்காது. இது சும்மா ஃபார்மலா பண்றாங்க. அந்த ஃபார்முலா ஏன் பண்றீங்கன்னு கேக்குறேன். உங்களுக்குதான் அசிங்கம். மெச்சூரிட்டி இல்லாத கவர்மெண்ட் மக்கள் சொல்றாங்கல்ல. ஒண்ணு சொல்லட்டுங்களா? தற்கூரிங்களை பத்தி விட்டுருங்க, அவங்க அப்படித்தான் புகழ்வாங்க. சினிமா ரசிகர்கள் வந்து அவங்களை விட்டுருங்க. மக்கள், சாதாரண மக்கள் இருக்காங்கல்ல, உனக்கு ரசிகர் இல்லாம ஓட்டு போட்ட மக்கள் இருக்காங்கல்ல தமிழ்நாட்டுல, அவங்க எல்லாம் காரி துப்புறாங்க சார். இவ்வளவு மட்டும் கரண்ட் பில் எடுத்துக்கோங்க சார், ஒண்ணுமே இல்ல. எல்லாம் 1000 ரூபாய் அந்த இடத்துல 2000 ரூபாய் சார் கரண்ட் பில் குறைச்சிட்டாங்கன்றாங்க. இது மாதிரி மக்கள் என்ன பண்ணுவாங்க? எல்லாரையும், அதாவது பொய்யான விஷயத்த ரூட் மீடியா மூலியமா மக்களுக்கு ஈஸியா கொண்டு போயிடுறாங்க. தப்பு எல்லாம் தெரியல மக்களுக்கு, அதான் தெரிய வச்சிட்டு இருக்காங்க. எதிர்கட்சி செயல்பட ஆரம்பிச்சுட்டாங்க வச்சுக்கோங்க. இப்ப பிஜேபி எல்லாம் பெரிய விஷயங்கள் நாங்க எதிர்த்து சொல்லிட்டு இருக்கிறோம். இப்ப முதல் போராட்டமே நயினார் நகர் தான் பண்ண, தஞ்சாவூர்ல விவசாயிகளை வச்சு காவேரிக்காக. அதனால எல்லாரும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இந்த வழக்கு தொடர்பாக நீதிமன்றத்துல என்ன நடந்தது? நீதிமன்றத்துல வந்து பண்ணக்கூடாதுன்னு கேட்டாங்க சார். கேட்ட உடனே மத்தியானம் 2:15 என்கொயரி விசாரணைக்கு எடுத்துக்கிட்டாங்க ஜட்ஜு. எடுத்த உடனே நம்ம திமுக சைட்ல ஆர்கியூ பண்ண மூத்த வழக்கு இளங்கோ வந்து இது பண்ணக்கூடாதுன்னு சொன்னாரு. சொன்ன உடனே கவர்மெண்ட் சைட்ல என்ன சொல்லிட்டாங்கன்னா, பிபி சைட்ல என்ன சொல்லிட்டாங்கன்னா, நாங்க கைது எல்லாம் பண்ணல, பண்ணிட்டு அனுப்பிடுவோம் உறுதிமொழி கொடுத்ததால க்ளோஸ் பண்ணிட்டாங்க சார். இதான் நடந்துச்சு மத்தியானம். விசாரணை கூட்டு போறோம், விசாரணை முடிஞ்சோன்னு அனுப்பிடுவோம், கைது பண்ண மாட்டோம் உறுதி அளிச்சுட்டாங்க கவர்மெண்ட் சைட்ல. அதுக்கப்புறம் கேஸ க்ளோஸ் பண்றாரு. இல்லைன்னா அவர் ஆர்டர் போட்டுப்பாரு ஜட்ஜு. கைது பண்ண கூட ஆர்டர் போட்டிருப்பாரு. அவங்க அபிடவிட் கொடுத்ததால அக்செப்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டாரு. நடந்தது. என்ன சொல்றேன், ஒரு விஷயம் பண்ணும்போது எவ்வளவு பிளான் ஒரு கவர்மெண்ட் சார். இது தமிழ்நாடு இந்தியாவிலே பெரிய சட்டத்துல உயர்ந்த மாநிலம். அது இந்த மாநிலத்தை இது மாதிரி மெச்சூரிட்டி இல்லாம பண்ணா யாரு மதிப்பாங்க சொல்லுங்க? அதே மாதிரி மெடிக்கல் சீட் பாத்தீங்கன்னா அதுவும் கவர்மெண்ட் கோர்ட்ல வக்கீல் இல்லாம போயிடுச்சு.
அரெஸ்ட் ஆகாத வேலை போயிடுச்சு. இந்த மாதிரி மெச்சூரிட்டி இல்லாம எனக்கு தெரிஞ்சு இப்ப சென்னை முக்கியமான கோர்ட்ல பிபி போட்டாங்க சார். 8 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்கள போட்டிருக்காங்க. இப்ப போட்டாங்க. அது மாதிரி நிறைய, அதாவது அவசரப்பட்டு முடிவு எடுத்து மிஸ்டேக் ஊழல் நடந்துச்சு எல்லாம் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? கவர்மெண்ட் ஜிபி போடுறதெல்லாம் பெரிய ஊழல் நடந்துச்சுன்னு. 6 வருஷம் 7 வருஷம் இருக்கிற அட்வொகேட்ஸ் எல்லாம் பெரிய பெரிய போஸ்டிங் போட்டா ஊழல் தான் சொல்லுவாங்க. போட்டா ஊழல் தான் சொல்லுவாங்க. எவ்வளவு முக்கியமான கவர்மெண்டோட கேஸ பார்க்க அட்வொகேட் போடும்போது எவ்வளவு உஷாரா பண்ணிருக்கணும். ஏஏஜி எல்லாம் போட்டுக்கலாம். ஃபேமிலி கேஸ் நடத்துற ஒரு ஏஏஜி என்னங்க இது? தமிழ்நாடு கவர்மெண்டா இல்ல என்ன கவர்மெண்ட் இது? கிச்சன் கேபினட்டா தெரியல எங்களுக்கு. 8 ஏஏஜி போட்டுருக்காங்க சார், அடிஷனல் அட்வொகேட் ஜெனரல். எவ்வளவு பெரிய பதவி தெரியுங்களா? தமிழ்நாட்டுக்கு எல்லா கேஸும் பார்க்கணும். பாத்தீங்கன்னா அதுல பாதி பேர் வந்து பெரிய தமிழ்நாடுல தெரிந்த வழக்கறிஞர்கள் யாரும் இல்ல, ஜூனியர்ஸ். அது மாதிரி நிறைய தப்பு பண்றாங்க. அதெல்லாம் சரி பண்ணணும். அதுக்குதான் சொல்றேன், தெளிவு இல்லாத கவர்மெண்ட். 2.5 மாசம் ஆயிடுச்சு. இனிமேலாம் தெளிவாகணும் இல்ல சார். நல்ல அட்வொகேட்ஸ் கூட வச்சுக்கோங்க, அட்வைஸ் கேளுங்க, அவசரப்படாம பண்ணுங்க. அவசரகதி அரெஸ்ட் தான் இது என்ன பொறுத்தளவு. அரெஸ்ட் பண்ணா தெளிவா பண்ணி ரிமாண்ட் கொண்டு போகணும் சார். உங்களால முடியலையா? பண்ணக்கூடாது. நீங்க அந்த வேலைக்கு போக கூடாது. அசிங்கமா என்ன சொல்ல, இப்ப வெளியே விட்டோம்னா சொல்லுவாங்க நீதி பண்றது நியாயம் பண்றது சொல்ல போறான். வெளியே வந்துட்டாம போனா இல்லையா? நீங்க சொல்லுங்க சார். சார் என்கொயரி முடிச்சு வெளியே வந்த உடனே என்ன சொல்லுவாரு எதிர்கட்சி தலைவர்? சொல்லுங்க, என்ன சார் சொல்லுவாரு? இது என் மீது வந்து பழி சுமத்துற மாதிரி, அது போலியா இது பண்ணிருக்காங்க அந்த மாதிரி சொல்லிட்டாரு. அட்டாச் பண்ணிட்டாங்க, ஜாயின் பண்ணிட்டாங்கன்னு சொல்றாரு. ஜாயின் பண்ண மாதிரி யாருக்கு பேசுனது? நான் தப்பு பேசலன்னு சொல்லிட்டு போலாம். ஜாயின் பண்ணிட்டாங்க சொன்னா இப்பயே, அதாவது இப்பயே எவிடன்ஸ் கிரியேட் பண்ணிக்கிறாராம் அவரு. ஃபியூச்சர்ல ட்ரையல் வரும்போது காப்பாத்திக்கிறதுக்கு பேஸ் பை அட்வொகேட்ஸ் தான் இருக்கும். அவர் குளிக்கலாம் போயிட்டு வரல. அவரு 2 மணி நேரம் வெயிட் பண்ணிருந்தாங்கல்ல, எல்லா அட்வொகேட்ஸும் பேசியிருப்பாரு, எப்படி பதில் சொல்லலாம் கேட்டிருப்பாரு. அப்புறம் தான் வெளியே வந்து பேசுறாரு அவரு. இந்த நேரத்துல திருச்சியை சேர்ந்த சிவா அவர் வந்து நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களை வந்து சந்திச்சிருக்கிறாங்க. இதை வந்து சமூக வலைதளங்கள்ல ஒரு விமர்சனமா வைக்கிறாங்க. ஏற்கனவே நேரு அவர்களுக்கு பிரச்சனை வந்தப்ப அவரும் போய் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து சந்திச்சிருந்தாங்க. அவர் வீட்டுல வந்து ரைடு போகும்போது. நிர்மலா சீதாராமன் வந்து எல்லாருக்கான பைனான்ஸ் மினிஸ்டர் சார். 2 பேருமே எம்பிஸ். இவர் முன்னாள் அமைச்சர், இவர் எம்பி. எல்லாம் அவங்க எல்லாருக்கான மந்திரி இல்ல, அவர் சீனியர் எம்பி. அவரு ஒரு தொகுதி பிரச்சனை கூட பாத்துருக்கலாம் போய். இதெல்லாம் பெருசா சொல்ல முடியுமா? பிரைம் மினிஸ்டரே கூட நேற்று சுதீஷ் போய் பாத்துருக்காரு. சுதீஷ் போய் பிரைம் மினிஸ்டர் பாத்துருக்காருல்ல. மத்திய அரசு வந்து ரொம்ப தெளிவான அரசு சார். மக்களுக்கான அரசு மத்திய அரசு. மோடி அரசு வந்து மக்களுக்கான அரசு. முந்தானேத்து கூட மோடிஜி சொல்லிட்டாரு, 1 வருஷம் ட்ரக் பத்தி இந்தியாவுக்குள்ள நம்ம பரப்பணும், இளைஞர்களை வந்து நம்ம அவங்க இளைஞர் நாலேஜ் கொண்டு போகணும், இல்ல இந்தியா உருவாக்கணும்னு சொல்லிட்டு இருக்காரு. மக்களுக்காக இந்த அரசு செயல்பட்டு இருக்குது. அதனால அதெல்லாம் பெருசா பேசக்கூடாது சார். சீனியர் மோஸ்ட் எம்பி அவர் போய் பாக்குறாரு. இதுல தப்பு இருக்கு? தப்பு இல்லையா? ஒரு முன்னாள் எம்பி, கரண்ட் எம்பி, ராஜ்யசபா எம்பி அவரு. ஏன்னா அவங்க மாநில பிரச்சனை கூட பேசலாம். தப்பு இல்லைங்களா சார்? மத்திய அமைச்சர் எல்லாருக்கான அமைச்சர் தானே அவரு. முதலமைச்சர் சொல்றோம், நமக்கு எல்லாருக்கும் தானே முதலமைச்சர் அவரு. ஜோசப் விஜய் வந்து யார்? அவரு யாருக்கும் முதலமைச்சர் தானே. அதான் நம்ம சொல்றோம், ஏன் இப்படி அவசரப்பட்டு தப்பு பண்றீங்க, பொறுமையா பண்ணுங்க, அவசர கதியில் எதுவும் பண்ணி உங்களுக்கு அசிங்கமா ஆகுது இல்லன்னு சொல்றோம். நம்ம வேற ஒண்ணும் இல்லை. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாடுதல் மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி. மாதா கி ஜெய். ஜெய் ஹிந்த்.